தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிற நிலையில் 9க்கு 9 நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் கடலூரிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்குரைஞர் சந்திரசேகரன் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? வெற்றி பெற வைப்பீர்களா இல்லையா? திருமாவளவன் கூட இருந்தவங்க புல்லா முழுக்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனார்களா? சிறுத்தைகள் சினிமாவாக உள்ளவர்களா? கதாநாயக மயக்கம் உள்ளவர்களா? சினிமாவை பார்த்து ஏமாறக்கூடியவர்களா? கொள்கை பிடிப்பில்லாமல் அங்கும் இங்கும் ஓடக்கூடியவர்களா? தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? கடலூரிலே சந்திரசேகர் வெற்றி பெற்றால்தான் பண்ருட்டியிலே அப்துல் ரஹ்மான் வெற்றி பெற முடியும். உறிஞ்சிப்பாடியிலே அண்ணன் MRK அவர்கள் வெற்றி பெற்றால்தான் காட்டுமன்னார்குடியிலே ஜோதிமணி வெற்றி பெற முடியும். இதுதான் ஒரு கூட்டணி தர்மம். இதுதான் கூட்டணி தர்மம். நமக்கு அவர்கள் துணை, அவர்களுக்கு நாம் துணை. அவர்களுடைய ஓட்டு நமக்கு விளைகிறது. விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு நம்முடைய தோழமை கட்சிகளுக்கு விட வேண்டும். சரியா தவறா? அந்த கூட்டணி தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அதிமுகவை ஓரம் கட்டி 2வது பெரிய கட்சியா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது தான் மோடியின் திட்டம். அவர் திமுகவை வீழ்த்தணுங்கிறது மோடிக்கு இப்ப முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். எனவே திமுக கூட்டணியை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணியின் வெற்றியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மீண்டும் திமுக ஆட்சி மலர்வதை எந்த சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். எனவே வழக்குரைஞர் சந்திரசேகர் அவர்களை கை சின்னத்திலே வாக்களித்து குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்வீர்களா? வாக்களிப்பீர்களா? உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம். நன்றி.